அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ் தான் பார்க்க போகிறீங்க. அது ஒரு vlog மாதிரி. ஏன்னா என்னோடய ஃபைனல் இயர் நான் வந்துட்டேன். இது வந்துட்டு நான் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணலாம், vlog-ஆ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்துட்டு யூஜியில் அப்புறம் பிஜி சேர்ந்தப்பையும் ஃபர்ஸ்ட் டே வந்து vlog-ஆ போட்டிருக்கேன். அதே மாதிரி இது ஒரு ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் டே vlog மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். இனிமேல் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கிளம்பணும். அதனால் ஒவ்வொன்றா டக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பல்கலைக்கழக வகுப்புகள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது பார்க்கலின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. இந்த காணொளி வந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரியும் ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரியும் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனையும் முதல் வேலை வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தடவணும். ஆனால் நான் நேற்று தான் தலை குளித்ததுனால வெறும்னா நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஒரு நல்ல கொண்டை போட்டுக்கிறேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னா தலை சீவரத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எண்ணெய் தடவுறதுனால முன்னாடியே தடவிட்டால் அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குமா. அதனால் அந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பண்ணிவிடுவேன். அதுவும் இல்லாமல் தலைமுடி வந்து முன்னாடி வந்து விழுந்துகிட்டே இருந்தால் நம்மளால் வேலையும் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு அதனால எடுத்த உடனே தலைக்கு வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஒரு கொண்டை போட்டுருவேன். அதுக்கப்புறமா காலையில் நான் தான் சமைக்கிறதுனால இன்றைக்கி தோசை ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து லேட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம அடுப்பில் நின்று தோசை ஊற்றிட்டு இருந்தோம்னாலும் வேர்த்து கொட்டும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை தான் ஊற்றினேன். வெயில் வந்துட்டு காலையிலேயே நல்லா உள்ளே அடிக்கிற மாதிரி அடிச்சுது. ஏன்னா ஒரு சில நாள் வந்து மழை பெய்யறதுனால மேகமூட்டமாக இருக்கா. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நல்லா வெயில் அடிச்சுது. அதனால் ஜன்னலில் இருக்க அந்த ஸ்க்ரீனெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒதுக்கி விட்டேன். நம்ம வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நைட்டு தான் வந்து இந்த பேக்கை துவச்சி போட்டிருப்பேன். சரி காலையில் வந்துட்டு அது காஞ்சிடுச்சா இல்லையான்னு பார்க்கலான்னு போனேன். ஆனால் நல்லாவே காஞ்சிடுச்சு. இது வந்துட்டு இந்த டெட்டால் அதெல்லாம் போட்டு துவச்சி போட்டனால நல்லா வாசனையாகவும் இருந்தது. எனக்கு இந்த டெட்டால் போட்டு யூஸ் பண்ணி எதை துவச்சி எடுத்தாலும் அது வந்து இந்த குழந்தைங்களோட துணிலாம் வாசனை அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் காலையில் வேலை வந்துட்டு இந்த சீரக தண்ணி குடிக்கிறது. இப்போ வந்து ரெகுலராக நான் சீரக தண்ணி திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதை வந்துட்டு காலையில் குடிச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குட்டி பால்கனி இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து போய் நின்றுக்கலாம், அந்தளவுக்கு தான் இடம் இருக்கும். அந்த சைடு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும். தூரத்தில் வந்துட்டு தென்னந்தோப்பு இருக்கிறனால அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏதாவது பறவைலாம் வந்து கத்துற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த சீரக தண்ணி குடிச்சிட்ருப்பேன். இது வந்து காலையில் செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். ஆனால் லேட்டாக டக்குன்னு கிளம்பி நம்ம போகிற மாதிரி இருக்கும். காலையில் உங்களுக்கு பொறுமையாக கிளம்ப பிடிக்குமா இல்லை அவசரமாக கிளம்புறது பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக கிளம்பணுன்னு தான் நினப்பேன். ஆனால் எனக்கு டைமே இருக்கிறதுனால அவசரமாக கிளம்பி போகிற மாதிரி தான் அமையும். அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு இன்றைக்கான ட்ரெஸ்ஸும் நான் போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் போடலான்ட்டு. இது ஆக்சுவலி கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே போட்டுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வேலை வந்துட்டு தலை சீவுறது தான். எனக்கு வந்துட்டு காலையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சீவணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் நான் முடிவெடுத்து சீவினேன்னா அதுக்கு டைம் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும். அதனால் எப்பவும் போடுற அதே ஹேர் ஸ்டைல் தான். இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, முடியும் கொஞ்சம் வீணாக போகாமல் இருக்குது. நான் சில டைம் முன்னாடிலாம் சுருட்டி குத்திட்டு போவேன், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போவேன்னா அப்போ வந்து முடி வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிறனால அதெல்லாம் ஆகாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஹேர் கிளிப்பு அதாவது நம்ம அந்த கிளச் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, குட்டியாக இருக்கும் இல்லையா, அது குத்திக்கிட்டா இன்னுமுமே வந்துட்டு செக்யூர்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த டிக்டாக் கிளிப் குத்துறதுனாலையுமே ஹேர் வந்து ரொம்ப வீணாக போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இப்போ ஹேருக்கு வந்து என்னென்னலாம் நல்லதாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் கொட்டுறது நிற்க மாட்டேங்குதானா. எனக்கு இது மாதிரி தலை சீவுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். எது மாதிரினா, இப்போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம்னாலும் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் இல்லையா, ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா தலையை சீவிட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது படிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது வேலை செய்யணுன்னாலும் அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் வந்துட்டு அழகாக தலை சீவிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்லாம் பார்த்துட்ருப்பேன். இப்போலாம் வந்துட்டு அதெல்லாம் தாண்டி முடியெலாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க மாதிரி ஆயிடுச்சு.
இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்போலாம் டியூஷன் போவோம் இல்லையா, அப்போலேருந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் பின்னிட்டு போகிறேன். அது என்னமோ என் மூஞ்சிக்கும் செட் ஆகிடுச்சு, அது மாற்றுறதுக்கும் மனசு வரல. கோணவாக்கு எடுக்கலான்னு தோணும், ஆனால் அப்படி எடுத்தால் வீட்டில் அம்மா வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ரேராக வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்காவது கோணவாகு எடுத்து பின்னுவேன். அதுவும் இல்லாமல் நேர்வாகு எடுத்தால் தான் என்னமோ வாகு பிரியும், இல்லைன்னா ரொம்ப கோணலாதான் எப்போ பாரு சீவிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தோசையை வந்துட்டு நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு இட்லி பொடி வச்சு தான் சாப்பிட்டேன். இது வந்துட்டு அது கூடவே வெங்காய தொக்கு இருந்தது, அதுவும் வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காய தொக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஊறுகாய் மாதிரி இருக்காது, ஆனால் வெங்காயத்தில் பண்ண ஒரு தொக்கு. நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு இந்த மாதிரி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு தோசை இட்லி எதுவாக இருந்தாலும் அந்த கடைசியில் வந்து நம்ம இட்லி பொடி இருக்கு இல்லையா, மிளகாய் பொடி, அது வச்சு சாப்பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்து ஸ்கின் கேர் பண்ணுறது தான். நான் எப்போவுமே முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேனா, ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம வாயெல்லாம் தொடச்சோன்னா பாதி வந்து நம்ம பண்ண எல்லாமே வீணாக போயிடும். அதனால என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு தலை சீவிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து முகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். எப்பவும் போல் நான் மாய்ஸ்சரைசர் தான் ஃபஸ்ட்டு தடவிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வேலையாக வந்துட்டு லிப் பாம் தான் போடுவேன். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக நான் வந்துட்டு இந்த காம்பேக்ட் பவுடர் தான் போட்டுப்பேன். இது போட்டுக்கிட்டால் நமக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் வடிகிற மாதிரியும் இருக்காது, அதே மாதிரி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா சட்டிலான ஒரு லுக் மாதிரி இருக்கும். அதனால இதை தான் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அந்த சிம்பிளாக பண்ணுறது தான் நான் பண்ணுவேன். இது பார்க்குறதுக்கு நமக்கு ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரியும் தெரியாது, அதே மாதிரி நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொட்டு மட்டும் வச்சுப்பேன். எனக்கு அன்றைக்கி தோணுச்சுன்னா ஐலைனர் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஐடி கார்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறது, பேக் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நான் போயிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி தான் ஃபில் பண்ணுறேன். இந்த டைம் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த வாட்டர் பாட்டிலை வந்து ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சுருக்கேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கப்போவும் ஏதாவது படிக்கிறேன் இல்லை ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவேன். வந்துட்டு அதை ஃபுல்லாக காலி பண்ணணும் அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே. அது மாதிரி ஒரு நாள்லேயே ஒரு 3 டைம் இல்லைனா 4 டைம் இதை ரீஃபில் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியும் போயிட்டு அன்றைக்கி கிளாஸும் முடிச்சிட்டேன். நான் அதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்றதை காட்டுறேன். மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டுக்கு தான் வருவேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால மதியானம் எனக்கு கிளாஸ் இல்லை, அதனால் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி உறக்கத்தை போடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் பார்ப்பேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.